இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய செய்தி ஒரு சின்ன செய்தி தான். அதாவது, டோன்ட் டேக் எ மதர் பேர்ட். தாய் பறவையை எடுக்காதீங்க, இதுதான் செய்தி. ஆனால் அதுக்குள்ளே உள்ளே போகும்போது வேற. சொல்லுங்க பாப்பா. டோன்ட் டேக் எ மதர் பேர்ட். தாய் பறவையை எடுக்காதீங்க. அது வந்து கான்டெம்பரரி பைபிள் வெர்சன், இங்கிலீஷ் பைபிளில் அதில் மேலே தலைப்பு கொடுத்துருக்கு. மற்ற பைபிள் அதிகமாக இருக்காது. அதில் ஒரு தலைப்பு கொடுத்துருக்கேன், அந்த தலைப்பை தான் எழுதியிருக்கிறேன். டோன்ட் டேக் எ மதர் பேர்ட். தாய் பறவையை எடுக்காதீங்க அப்படிங்கிறது. ஆனால் அதுக்கு பிறகு வர்றது தான் முக்கியமான செய்தி. அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாசிப்போமா? உபாகமம் 22ஆம் அதிகாரம், உபாகமம் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் வாசிப்போம். வழி அருகே, எப்படிமா? வழி அருகே ஒரு மரத்திலாவது. நல்லா கவனிங்க. நம்ம நடந்துட்டு போகிறோன்னு வைங்க. நடந்துட்டு போகும்போது வழி அருகே ஒரு மரத்திலாவது தரையிலாவது குஞ்சுகள் ஆயினும் முட்டைகளாயினும் உள்ள ஒரு குருவி கூட உனக்கு தென்படும் பொழுது அப்படி இருக்கு. நீங்க இந்த மரத்திலேயோ அல்லது உங்க வீட்டில் உள்ள மரத்திலேயோ குருவி கூடு கட்டி இருக்கிறத பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க. நான் பார்த்துருக்கேன். நம்ம கில்டா தங்கச்சி, பெனட் தங்கச்சியுடைய வீட்டில் முந்தி அவங்களும் அம்மா எல்லாம் வந்து, பாருங்க பாருங்கள், எங்கள் வீட்டில் நைட்டில் வந்து ஒரு குருவி அடையும். சின்ன ஒரு செடி, அதில் ஒரு குருவி வந்து எப்பவுமே வந்து நம்புது இந்த வீட்டில் உள்ளவங்க நம்மளை ஒன்றும் செய்ய மாட்டாங்கன்னு. அப்படி வந்து அதில் உட்காந்துருக்கு. பக்கத்தில் போய் பார்ப்போம், ஓடாது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதே போல் எங்கள் வீட்டில் ஒரு சின்ன கொய்யா மரம் வெட்டி இருந்துச்சு. அதில் கொஞ்சம் தூரம் தான் வளர்ந்துருந்துச்சு. அது நினச்சா பூனை கூட பிடிச்சிரும். ஏதோ பூனை பார்க்கல. அதில் ஒரு குருவி கூடு கட்டி முட்டை போட்டு குஞ்சு பொரிச்சிருச்சு. அது என்ன தெரியுமா? தேன் சிட்டு அப்படிம்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது வந்து தன்னுடைய குஞ்சுகளுக்கு இறை ஊட்டும். அது வாயை பிளந்து, நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் சின்ன வயசுலையும் பார்த்துருக்கேன், உங்களுக்கும் தெரியும். அந்த வாய் அப்படி ஆணு பழக்கம். அந்த தாய்ப்பறவை அதுக்கு ஊட்டி விடும். அப்போ அதை அப்படி ஊட்டி விட்டு வளர்த்துக்கிட்டே இருக்கும். இது கொஞ்சம் பெருசாகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் பெருசானா பறந்துடும். அப்போது ஒரு நாள் ஜேக்கப் பாஸ்டர் வந்தார். நான் சொன்னேன் எப்படி இருக்குன்னு. அண்ணா, இன்னும் கொஞ்சம் பெருசானு சொல்லுங்கண்ணா, நான் பிடிச்சிட்டு போகிறேன். நான் என்ன பண்ணேன், பெருசானு சொல்கிறேன்ட்டு பறக்கிற வரைக்கும் சொல்லலை. எனக்கு பாவமாக இருந்துச்சு. என்னை நம்பி அந்த குருவி என்ன செய்திருக்குது, கூடு கட்டிக்கு. நான் போவேன், பக்கத்தில் பார்ப்பேன், அது ஓடாது அவ்வளவா. அப்படி இருக்கும் பொழுது எனக்கு நான் என்ன பண்ணேன், கொடுக்குறேன்னு சொன்னேன், ஆனால் கொடுக்கல. அது பறந்துருச்சு. பறந்தோடனே அந்த குருவி தாய் பறவை என்ன பண்ணுன்னா, அந்த குஞ்சுகளை பறக்காட்டும். பார்த்துருக்கீங்களா? அப்படி பறந்துட்டு போகும். பறந்து போகுது, கீழே விழும், பறந்து போயிடுச்சு. அதுக்கு பிறகு ஆனால் என்ன குருவி, அது பறந்து போயிடுச்சு அப்படின்ட்டேன். எனக்கு அந்த குருவியை காப்பாற்றணும்னு. இங்கே ஆண்டோடைய வார்த்தை பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, நம்முடைய ஆண்டவர் பாருங்களேன், எவ்வளவு ஆச்சரியமாக அற்புதமாக நடத்துகிறது பார்க்குறோம். கர்த்தர் சொல்கிறாரு, அது ஒரு பிரமாணம், என்னெல்லாம் நீ செய்யணுன்ட்டு சொல்லிட்டு வர்றாரு. அப்போ வழியிலே போகும் பொழுது ஒரு மரத்திலாவது தரையிலாவது ஒரு குருவி கூடு கட்டி இருந்தால், கூடு கட்டி முட்டை போட்டிருந்தாலும் சரி, குஞ்சு இருந்தாலும் சரி, தாயானது குஞ்சுகளின் மேலாவது முட்டைகளின் மேலாவது அடைகாத்து கொண்டிருந்தார். ரெண்டை போட்டிருக்குது. ஒன்று, தாயானது முட்டைகளின் மேல் என்ன செய்யும்? அடகாக்கும். முட்டை கொஞ்சம் வெளியே போயிடுச்சுன்னா அதை தன்னுடைய வாயினால் என்ன செய்கிறோம்?
உள்ள இழுத்து வச்சுக்கும். அப்படி முட்டையின் மேல் அந்த தாய் பறவை அடைகாக்கும் பொழுதும் நீ குஞ்சுகளோட தாயையும் பிடிக்கலாகாது. குஞ்சு வந்துடும், குஞ்சும் இருக்கும். குஞ்சுகளோடு நீ என்ன செய்யக்கூடாது? தாயை பிடிக்கலாகாது. என்ன செய்யக்கூடாது? குஞ்சுகளோடு தாயை பிடிக்கலாகாது. பிடிக்காத. ஆண்டவர் எதுக்கெல்லாம் பிரமாணம் கொடுக்கிறார் பாருங்களேன். இல்ல கதிர்களை சாப்பிடலாமா, இன்னொருத்தர் வயல சாப்பிடலான்ட்டேன். இப்போ நான் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்க போறீங்க, குருவி பிடிக்கிறதையும் அப்படியா நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னு. ஏன்னா பிரமாணத்தில் இருக்குன்னு. அப்போ ஆண்டவருக்கு சொல்றாரு, குஞ்சுகளோடு தாயை பிடிக்கலாகாது. அடுத்த வசனம், தாயை போக விட்டு. தாயை போக விட்டு என்ன செய்து? தாயை போக விட்டு. என்னங்க பிரமாணத்தில்? தாயை விட்டுரு. ஏன்னா இன்னும் இதை போல நிறைய முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும், இனப்பெருக்கமாகும், அழிஞ்சிடக்கூடாது. தாயை போக விட்டுட்டு குஞ்சுகளை மாத்திரம் எடுத்துக்கொள்ளலாம். குஞ்சுகளை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு கொஞ்சம் குருவி பிடிக்கிறவங்களா இருந்தால் பரவாயில்ல, குருவி குஞ்சு என்ன பண்ணிடலாம், எடுத்துக்கலாம். பிரமாணங்க. குஞ்சை நீங்கள் எடுத்துக்குங்க, நீங்கள் சின்ன கூடு கட்டி வளர்க்கலாம் அப்படின்னு பிரமாணம் சொல்லுது, நான் சொல்லலை. இல்லை, கர்த்தர் என்ன அழகான ஒரு பிரமாணத்தை கொடுக்குறார் எல்லாத்துக்குங்க. ஒரு வீட்டை கட்டினாலும் சரி, ஒரு வீட்டில் ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக வந்தால் அதுக்கு என்ன செய்யணும், கல்யாணம் எப்படி இருக்கணும், அப்பா அம்மா எப்படி இருக்கணும், பிள்ளைகள் எப்படி இருக்கணும், எல்லாத்துக்கும் பிரமாணம் தெளிவாக பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது. எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே சொல்லப்பட்டிருக்குது, நீ ரோட்டில் போகும்பொழுது ஒரு மரத்திலாவது தரையிலாவது ஒரு குருவி முட்டை போட்டு குஞ்சு பொரிச்சிருந்தா நீ குஞ்சுகளோடு தாயை பிடிக்கக்கூடாது. என்ன செய்யணும்? தாயை போக விடு, குஞ்சுகளை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்ட்டு. அப்பொழுது நீ நன்றாயிருப்பாய். இப்ப பாருங்க, அப்பொழுது நீ நன்றாயிருப்பாய். அப்பொழுது நீ எப்படி பாருங்களேன், நீ அப்படி விட்டுட்டன்னா, தாயை விட்டுட்டன்னா குஞ்சை பிடிச்சிக்க பரவாயில்ல. தாயை விட்டு அப்படி நீ செய்வன்னா, அப்படி நீ செய்தால் நீ எப்படி இருப்ப? நன்றாயிருப்பாய். உன் நாட்களும் நீடித்திருக்கும். உன் நாட்களும் நீடித்திருக்கும். பிரமாணம் பாருங்களேன். இல்லை இதெல்லாம் யாருக்கு? என்னங்க இது பழைய ஏற்பாடு. இல்லை இல்லை, ஆண்டவருடைய ஒரு நீதி பாருங்களேன். கர்த்தர் எல்லாத்துலையும் நீதி தெரியும். இந்த பயலுக்கு சும்மா இருக்க மாட்டானுங்க. மரத்தில் ஏறி என்ன பண்ணுவானுங்க? குருவி கொஞ்சம் குடிப்பானுங்க, குருவியை பிடிப்பானுங்க, சும்மா இருக்க மாட்டாங்க. இல்லை, காக்காவை மட்டும் குஞ்சு பிடிக்க மாட்டானுங்க இந்த பசங்க. அதிகம் ஏன் தெரியுமா? தலையை கொத்திடும், கொத்துன்னு கொத்திடும். பிச்சு எடுத்துட்டு அவன் ஓட ஓட அவனை எங்கே பார்த்தாலும் துரத்தும், அடுத்த வீதியில் பார்த்தாலும் துரத்தும். நான் தெரியாமல் ஒரு குஞ்சு காக்கா குஞ்சு கீழே விழுந்து, நான் அதை பார்க்கல. துவைக்கிற கல்லுக்கிட்ட போய் போனால் காக்கா காக்கா டக்குன்னு தலை மேலே பறந்துச்சு. என்னடா நான் அந்த காக்காக்கு என்ன பண்ணேன், சும்மா தான் இருக்கேன், ஏன் இப்படி இருக்கு? திரும்பி பார்த்தா ஒரு குஞ்சு இருக்கு. வீட்டில் வந்துட்டேன் மரியாதையாக, தலையை கொத்துது அப்படின்னு. ஆண்டோடைய பிரமாணம் பாருங்களேன். நீங்கள் சின்ன பிள்ளையா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், உங்கள் வீட்டில் குருவி இருக்குது. இந்த இடத்துல வந்து குருவி சில சமயம் வந்து முட்டை விடுறதுக்கு இடத்த பார்க்கும். இந்த சிட்டுக்குருவி பாசம், ஐயோ இங்கே அசிங்கம் பண்ணி விட்டுருமா. கோயிலில் சர்ச்சிலலாம், சர்ச்சுனா நம்ம சர்ச்சு, கிறிஸ்தவ கோயில்களில் சர்ச்சில் என்ன பண்ணுன்னா, இந்த பறவைகள் வரும் பார்த்துருக்கீங்களா? குருவி வரும், மைனா வரும், காக்காவும் வரும், புறா வரும் பார்த்துருக்கீங்களா? என்னம்மா? மணிக்கூண்டெல்லாம் கூடு கட்டும். அது ஆண்டவருடைய எல்லாமே பைபிளில் இருக்குது. அடைக்கலான் குருவிகள், தகவலான் குருவிகள்லாம் என்ன பண்ணும்? கூடு கட்டும்ல. எல்லாமே இருக்குது பைபிளில். கொஞ்சம் தேடி பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் சில சப்ஜெக்ட்லாம். இப்போ நான் உங்களுக்கு குருவி கதையை சொல்ல வரல, முடிஞ்சிருச்சு குருவி கதை. இப்போ இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா, தாயை போக விட்டுட்டு குஞ்சை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் நன்றாய் இருப்பீர்கள். அடுத்தது, உங்கள் நாட்களும், உங்களுடைய வாழ்நாட்களும் எப்படி இருக்குமா? நீடித்திருக்கும். இதுதான் பைபிள் வசனம். கவனிங்க,
இது வந்து கான்டெம்பரரி இங்கிலீஷ் வெர்சன் அப்படிங்கிற இங்கிலீஷ் பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா 7ஆம் வசனம், அண்ட் த லார்ட் வில் bless you with a long and successful life. அதாவது கர்த்தர் உன்னை அப்படி நீ செஞ்சன்னா, புரியுதா உங்களுக்கு, தாயை போக விட்டுட்டு கொஞ்சம் மாத்திரம் நீ எடுத்துக்கலாம், அப்படி செஞ்சனா நீ நன்றாக இருப்பாய்ன்னு நம்ம தமிழ் பைபிளில் இருக்கு இல்லையா, உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த கான்டெம்பரரி வெர்ஷனில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அண்ட் த லார்ட் வில் bless you with a long and successful life. அதாவது உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாகவும் உன் வாழ்க்கை வெற்றிகரமாகவும் என்ன பண்ணும் இருக்கும். நீ ஆசீர்வாதமாகவும் வெற்றிகரமாகவும் வாழ்க்கை நீடித்திருக்குமா. வாழ்க்கை எப்படி? வாழ்க்கை ஆசீர்வாதமாகவும் வெற்றிகரமாகவும் வாழ்க்கை எப்படி இருக்குமா? நீடித்திருக்கும். நீடித்த வாழ்வை வாழ்ந்திருப்பாய். ஹல்லேலூயா. கவனிங்க, இந்த நீடித்த வாழ்வு என்பது மிக முக்கியமானது. அதான் நம்ம பேசுறது. ஒரு முறை நான் ஒரு சின்ன புக்கு வைத்திருந்தேன். அது ஒரு பெரிய வயது முதிர்ந்த ஒரு ஊழியக்காரர், இப்பவும் அவர் உயிரோடு இருக்கார். அவர் எழுதின புத்தகம் வைத்திருந்தேன். அதில் வசனம் போட்டிருக்கும், ஒரு சில குறிப்பு மட்டும் போட்டிருக்கும், பெரிய விளக்கம் போட்டிருக்கார். அந்த வசனத்தில் எல்லாமே என்ன போட்டிருக்குன்னா, நீடிய வாழ்வு, நீடிய வாழ்வுன்னு போட்டிருக்கும். நித்திய வாழ்வு வேறு, நீடிய வாழ்வு வேறு. நித்திய வாழ்வு என்பது இயேசு கிறிஸ்து நமக்கு தரக்கூடிய நித்திய ஜீவன், ஆண்டவரோடு வாழக்கூடிய வாழ்க்கை. இங்கேயும் இருப்போம், அங்கேயும் போய் வாழுவோம். நீடிய வாழ்வு என்பது நீடித்த நாட்கள் உயிரோடு இருப்பது இந்த பூமியில். நான் சொல்கிறது புரியுதா? இப்போ நான் பேசுறது நித்திய வாழ்வு இல்லை, அது பரலோக வாழ்வு. இங்கேயும் நமக்கு நித்திய ஜீவனை இயேசு கிறிஸ்து தருகிறார். நித்திய ஜீவனை பெற்ற நாம், ரட்சிக்கப்பட்ட நாம், ஞானஸ்நானம் பெற்ற நாம், இயேசு கிறிஸ்து சொந்த தெய்வமாய் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கிறிஸ்து இயேசு தருகிறது நித்திய ஜீவன், அழியாத வாழ்வு. அது இங்கேயும் நமக்கு தந்துடுறாரு. கண்ணை மூடி இந்த உலகத்தை விட்டு போனாலும் பரலோகத்தில் போய் வாழக்கூடிய வாழ்வு, அது நித்திய வாழ்வு, எட்டர்னல் லைஃப், எவர் லாஸ்டிங் லைஃப். ஆனால் இங்கே சொல்கிறது நித்திய வாழ்வை பற்றி சொல்லலை, நீடித்திருப்பது. நல்ல நீடூழி வாழ்கன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நீடூழி வாழ்க. எத்தனை வருஷம் சொல்லுங்கள் கரெக்டாக? நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, 120. ப்ரைஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கணும் இனிமேல். 120 வருஷம் நான் சொல்லலை, உலக மனுஷனே நீடூழி வாழ்வுன்னா 120 வருஷம். நான் ஒரு புத்தகத்தில் பல வருஷத்துக்கு முந்தி படித்தேன். 120 வருஷம். மோசே எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தான்? நம்ம 20 வருஷத்துல இங்கே பலவீனமாயிருது இல்லை? 60 வயசு இல்லை, 20 வயசுல. சரி, எப்போ பார்த்தாலும் பலவீனம்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க சில ஊழியக்காரர். எனக்கு தான் பலவீனம், கஷ்டமாக தான் இருக்கும், சில சமயங்களில் முடியாமலாம் இருக்கும். நான் சொல்லிகிட்டு இருக்க முடியுமா சும்மா சும்மா? எனக்கு ஆண்டவர் சுகபலம் தான். எப்பவும் காலையில் எழுந்திரிச்சோன்னே இன்றைக்கி இந்த நாளை காணும்படி உதவி செய்து என்னை வாழ அனுமதிச்சிருக்கிறேன் ஆண்டவரே. இப்போ பெட்டிலேருந்து எந்திரிச்சோன்னே இந்த ஜபத்தான் முதல்ல பண்ணிவிட்டு எந்திரிப்பேன். என்னை வாழ அனுமதிச்சிருக்கீர், வாழ்வு தந்திருக்கிறீர் ஆண்டவரே. நீடித்த வாழ்வு. இந்த உலகத்தில் குறைந்த வயதில் ஒருவேளை மறிச்சிட்டா எவ்வளோ வேதனைப்படுறோம்ல, சொல்லுங்க பார்ப்போம். தாங்கவே முடியாது. பொள்ளாச்சியில் நமக்கு ஒரு கிளை சபை முந்தி இருந்துச்சு. அப்போது அந்த சபையில் அந்த கடைக்காரங்க, அவங்க திருநெல்வேலிக்காரங்க கடை வச்சுருந்தாங்க. மேலே சபை நடத்துறதுக்கு கொடுத்தாங்க. ரொம்ப நல்ல சகோதரி. அவங்க மகா ரொம்ப நல்ல பிள்ளை, ரொம்ப 2 பிள்ளைகள், அதில் சின்ன பிள்ளை, நல்ல வாலிப பிள்ளை, ரொம்ப பாசமாக இருப்பாள். நம்ம ஆண்டு விழாக்கெல்லாம் வந்திருக்கு அந்த பிள்ளை. அப்போது ஒரு நாள் திடீர்னு அந்த பிள்ளை திருமணம் ஆயிடுச்சு. அந்த பிள்ளைக்கு கேன்சர். என்னால் தாங்க முடியல, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அந்த பிள்ளையை பார்த்து கேட்பேன், எப்படிமா இருக்கு? அப்படி நாளுக்கு நாள் மெலிஞ்சிட்டே போகும்.
எப்படிம்மா இருக்கு? நல்லா இருக்கேன் பாஸ்டர். என் வாழ்க்கையில் ஒரு சிலருடைய மரணத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலை, தாங்கவும் முடியலைங்க. சிலதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு எனக்கு. சே, இன்னும் கொஞ்சம் வருஷம் இருந்திருக்கலாமே அப்படின்னு நான் யோசிக்கிறது உண்டு. வீட்டில் பாஸ்டர் மட்டும் சொல்லுவேன், சே அவங்க இருந்திருக்கலாம்ல, என்னால் தாங்க முடியாது, என்னால் முடியலை, தாங்க முடியலை. நாளுக்கு நாள் மெலிஞ்சி அந்த பிள்ளை மரிச்சிட்டா, தாங்க முடியல. என்ன ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியல. அழுதாங்க. ஐயா உங்களை வந்தால் பாஸ்டர் பாஸ்டர் ஐயான்னு சொல்லுவாங்க. அவங்க அம்மா சொன்னாங்க, தாங்க முடியல. சின்ன வயசு. நம்ம கிளை சபையில் அந்த பிள்ளை சபைக்கு வரும், ரொம்ப நல்ல பிள்ளை. என்னால் தாங்க முடியல. சின்ன வயதில் ஒரு இழப்பு நம்மளால் தாங்க முடியல. அந்த உயிர் பிரியும் பொழுது நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியலை. ஏன் அப்படின்னா, ஒரு 80 வயசில் மரிச்சா, வயசு என்னங்க 80, சரிங்க அப்படின்னு என்ன தெரியுமா? சரிங்கன்னா நல்லது, போகிறது பரவாயில்லைங்க. ஏன்னா 80 வயசு ஆயிடுச்சுல்ல. 90 வயசு, 102 எல்லாம் இருக்கிறாங்க, செஞ்சுரி அடித்தவங்களாம் இருக்கிறாங்க. போக சொன்னாலும் போக மாட்டாங்க, அந்த மாதிரி வயசு. 100 தாண்டி போயிட்டு இருக்கிறாங்க. வயசான பிறகு பரவாயில்லைங்க. ஒரு 80 வயசு 75க்கு மேலே போயிடுச்சுன்னா ஓகே. மற்றபடி உள்ள வயசு ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்? நீடிய ஆயுளோடு வாழ வேண்டும். ஆமேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய விருப்பம் அப்படிதான். நானும் நீங்களும் நீடிய ஆயுளோடு வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த கான்டெம்பரரி வெர்ஷன்ல பார்த்தோம் பார்த்தீங்களா? உன்னை ஆசீர்வதித்து வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து உன் வாழ்க்கை நீடித்திருக்கணும் அப்படின்னு அந்த மொழிபெயர்ப்பு சொல்லுது. நீ நன்றாய் இருப்பாய் அப்படின்னா நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். நீ வெற்றிகரமான வாழ்க்கை எப்படி வெற்றிகரமான வாழ்க்கையா? அந்த அந்த வெர்ஷனில் அப்படி சொல்லியிருக்கு. வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்ந்து நீ எப்படி இருப்ப? நீண்ட ஆயுளோடு, நீண்ட வாழ்வோடு, நீ உன்னுடைய வாழ்நாள் நீடித்திருக்கும் அப்படின்னு அந்த கான்டெம்பரரி வெர்ஷன் சொல்லுது. ஆமேன். பிரைஸ் எல்லாம். நீ நன்றாக இருப்பாய் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்கு? கர்த்தர் உனக்கு பிளஸ்ஸிங்கை தருவார், ஆசீர்வாதத்தை தருவார். ஆமேன். எல்லாம் சொல்லுமா, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், நான் நன்றாக இருக்கணும். பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றதை நம்ம பார்க்குறோம். நீ நன்றாய் இருப்பாய், உன்னுடைய ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும். வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து நீடித்திருப்பாய். சரி, அடுத்தது நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என்னாலே உன் நாட்கள் பெருகும், என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். உன் ஆயுசு வருஷங்கள் விருத்தியாகும். 2 வார்த்தை கவனிச்சிங்களா? என்னாலே உன் நாட்கள் பெருகும், நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். பொது மொழிபெயர்ப்பில் சொல்லியிருக்கு, என்னால் உன் வாழ்நாள்கள் மிகும், உன் ஆயுசு காலம் நீடிக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கே 2 வார்த்தை இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒன்று, என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா, நான் அதை வாசிக்கிறேன். For by me thy days shall be multiplied. multiplied, பெருக்கம். கவனிக்க, நல்லா கவனிங்க. இனிமேல் கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியுதுன்னு பேசுகிறேன்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு விளக்குறதுக்கு சொல்கிறேன். என்னாலே உன் நாட்கள் பெருகும். ஆங்கிலத்தில் மல்டிப்ளைடு அப்படின்னு இருக்குது, பெருக்கம். அடுத்தது, and the years of the life
shall be increased. இன்க்ரீஸ்னா அதிகரிக்கும். அதிகரிக்கும். என்ன செய்யுமா? அதிகரிக்கும். நாட்கள் பெருகும், வருஷங்கள் இன்க்ரீஸ் ஆகுது, அதாவது அதிகரிக்கிறது, விருத்தி ஆகுது. என் நாட்கள் பெருகணும், அடுத்த ஆயுசு வருஷங்கள் விருத்தி ஆகணும். நான் மறுபடியும் அதை பார்க்க போகிறோம். நமக்கு சில வேளைகளில் உடம்பு சரியில்லாமலாம் வரும். நீங்கள் எப்படி எத்தனை பேர் நினச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. சில வேளை நமக்கு சில கஷ்டங்கள் உடம்பு சரியில்லாமல் வரும்போது நம்ம உள்ளத்தில் இன்றைக்கி ஏதோ நானாலும் ஆயிரும். நீங்கள் எத்தனை பேர் நினச்சிங்களோன்னு தெரில, அப்படி ஒரு ஃபீலிங் வரும். அதை ஓவர் கம் பண்ணுறது இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப கஷ்டங்க. அதை ஓவர் கம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் என்னால் முடியாமல் வயிறு வீங்கி யூரின் போகாமல் அந்த நர்ஸ் சொல்கிறாங்க, ஜேக்கப் பாஸ் தான் கூட வந்திருக்காரு, பாசமாக வீட்டில் இருக்காங்க, அவர் பக்கத்தில் இருங்க, எப்போ என்ன ஆகுன்னு தெரியல. என் காதில் விழுந்துருச்சு. காதில் விழாதுன்னு பரவாயில்ல, எப்படி இருக்கும் எனக்கு யோசிச்சு பாருங்க. நீங்கள் பாஸ்ட் தானே, நீங்கள் அதெல்லாம் தைரியமாக இருப்பீங்க. பெட்டில் படுத்துட்டு யோசிக்கிறேன், என் மூத்த மருமகள்லாம் யோசிக்கிறேன், சே நமக்கு எது நான் பிள்ளைகள்லாம் அழுவாங்கல்ல நான் நினைக்கிறேன். திடீர்னு அப்படியே யோசிச்சுட்டு சங்கடப்பட்டுட்டு எல்லோரும் சுற்றி பார்த்தேன். எல்லோரும் பாம்பு கடித்தவங்க, நாய் கடித்தவங்க, முடியாதவங்க, சீரியஸாக எல்லாம் படுத்திருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் நான் ஆண்டவரை சொல்ல வேண்டியவன். நான் அந்த பெட்டில் படுத்திருக்கேன். ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே இனி இந்த பெட்டுக்கு நான் வரக்கூடாது. முடியாத சீசன், முடியாதுங்க, முடியாமல் இருக்கிறேன், நர்ஸ் சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ நான் சொல்கிறேன், இனிமேல் இந்த பெட்டுக்கு வரக்கூடாது, இதுதான் கடைசி. ஆண்டவரை என்னை சுகமாக்கும் ஆண்டவரை, நான் உம்முடைய பிள்ளை, நான் உம்முடைய ஊழியக்காரன். இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். நம்ம அதை சொந்தமாக்கி கொள்வதற்கு உரிமை இருக்குதுங்க, உரிமை இருக்குதுங்க, உரிமை இருக்குதுங்க. என் உயிர் போகுதுங்கிற மாதிரி இருந்தாலும் போகாமல் தடுக்கிறதுக்கு கத்தருக்கு முடியும். என் பலவீனத்தில் நான் ஏதாவது ஆயிரும் நினைக்கலாம், ஆனால் ஆகாம காக்கிற தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமேன். சுகமாயிடுச்சு, யூரியன்லாம் நல்லா போயிடுச்சு. யாக்கோப்பு தம்பி பாஸ்டர்கிட்ட சொன்னேன், யாக்கோப்பு நம்ம போகலாம். இல்லைங்க நீங்கள் ரொம்ப முடியாமல் இருந்து, இல்லைங்க அது முடியல, நான் வேணா வர்றேனுங்க, இடத்த விட்டு போனால் முதல்ல போகணுன்ட்டு நான் போயிட்டேன். போய் பாஸ்டர் மாட்டலான்னு சொன்னேன். ஆமேன். ஒருவேளை உங்களுக்கும் நான் என்னுடைய சாட்சியை சொன்னேன், உங்களுக்கும் முடியாத சூழ்நிலை எதுவும் ஆயிருமோ, நமக்கு உயிருக்கு ஆபத்து வந்துருமோ, அல்லது உயிர் கூட போயிருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இதயத்தின் துடிப்பும் நினைவும் வந்திருக்கலாம். ஏன்? நம்ம சரீரத்தில் இருக்கிறோம். நம்ம சரீரத்தில் அந்த நேரத்தில் ரொம்ப வல்லமையால ஜெபிக்கலாம் முடியாது. உண்மைதானே? உண்மைதானே? நான் சொல்கிறது உண்மை, யதார்த்தமாக முடியாது. சில வேளையில் நம்ம எல்லாத்தையும் மறந்துடுவோம். ஆனால் ஒன்று, அப்பா அந்த வேளையில் யாரும் அறியாத ஒருத்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பக்கத்தில் இருக்கார் பார்த்தீங்களா? அது ஒண்ணுதாங்க நமக்கு ஆறுதல். அது ஒண்ணுதான் ஆறுதல். எல்லாரும் தூரம் போயிருப்பாங்க, பக்கத்தில் ஆண்டவர் கூட இருக்கார். ஒரு வார்த்தை, ஆண்டவரே என்னால் முடியல அப்படின்னு சொன்ன உடனே நம்ம நோக்கி பார்க்குறாரு பார்த்தீங்களா? நம்ம நோக்கி பார்க்குறாரு. என் மகன், என் மகா கஷ்டப்படுறா, துடிக்கிறா, வேதனைப்படுறா, முடியலை. அப்பந்தான் ஆண்டவர் என்ன செய்றார்? டச் பண்றாரு. ஹல்லேலூயா. அப்பதான் தொடுறாரு. அந்த ஒரு தொடுதல் என் சரீரத்தில் தெய்வீக விடுதலையும் சுகத்தையும் கொடுக்குது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். உண்மைதானா? எவ்வளவு உண்மை. எப்படி தாண்டி வந்திருக்கோம்ல. ஒரு சிலர் கொஞ்சம் சின்ன வயசுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு சிலர் தெரியும். இல்லை பாஸ்டர், உண்மைதான் பாஸ்டர், நீங்கள் சொன்னது உண்மைதான். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு நினைவு வந்திருக்கு. முடியாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கு.
என்னால் முடியலை. அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்திருக்கு. அப்படியே மயக்கம் வந்திருக்கு, விழுந்திருக்கேன். விழிச்சு சொன்ன வசனம் பார்த்து, என் கால் சறுக்குகிறது என்று சொல்லுகிறவல்ல, உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது, உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. உங்கள் ஜீவனுடைய அதிபதி இயேசு கிறிஸ்து, உங்கள் ஜீவனுக்கு சொந்தக்காரர் இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அனுமதி இல்லாமல், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அனுமதி இல்லாமல் என் ஜீவனை எடுப்பதற்கு, என் ஜீவன் என் சரீரத்தை விட்டு போவதற்கு அதிகாரம் இல்லை. அவருடைய அனுமதி இல்லாமல் என் ஜீவன் போகாது. பவுல் சொல்றார், கிறிஸ்து எனக்கு ஜீவன். ஹல்லேலூயா. என் ஜீவனே கிறிஸ்து தாங்க. நம்ம ஆண்டுடைய வசனத்தை ருசிச்சு பார்க்கறது இல்லை, தெரியல. சில வேளையில சோர்ந்து போயிடுறோம், முடிவு தான், அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு எல்லையில் வந்துடுறோம். அப்படியே தலையில் கை வச்சிடறோம், படுத்த படுக்கையாக இருக்கிறோம். எனக்கு அடிக்கடி தொந்தரவு பண்ணுதே, எனக்கு அடிக்கடி வியாதி வருது, என்னால் புரியலை, எனக்கு தெரியல. ஏன்? ஒரு கேள்வி இருக்குது. சத்துருடைய எதிர்ப்பில் இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில் அவன் குறுக்கிடுவான். உண்மை. குறுக்கிட்ட பிசாசை திருப்பி துரத்தி விடுகிறது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என் சரீரத்தை தொடுவதற்கும் என் ஜீவனை தொடுவதற்கும் அவனுக்கு அதிகாரம் இல்லை. காரணம், கிறிஸ்து எனக்கு ஜீவன். சொல்லிட்டு சொல்றார் பவுல், சாவு எனக்கு போடா பிசாசு. பவுலுடைய அறிக்கை பார்த்தீங்களா? ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஒருத்தர் எசேக்கியா ராஜாட்ட சொல்லிட்டு போயிட்டார், தீர்க்கதரிசியில், வீட்டு காரியத்தில் ஒழுங்கு பண்ணு, நீ என்ன ஆயிடுவ, முடிஞ்சிருவேன். சொன்னது யாரு? பொய் தீர்க்கதரிசி இல்லை, உண்மையான தீர்க்கதரிசி இல்லை. சொல்லிட்டு தீர்க்கதரிசி போறாரு. அப்படி போறாரு, சொன்னது பெரிய தீர்க்கதரிசி. இவன் என்ன பண்ணா, சுவர் புறமாய் இல்லை, சுவர் புறமாய் திரும்பி கதறி ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணான். பார்த்தீங்களா? போன தீர்க்கதரிசி ஆண்டவர் நீங்க வாடான்னு கூப்பிடுறாரு. அல்லேலூயா. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போன தீர்க்கதரிசியை திரும்பி கூப்பிட்டவர். உயிர் போகுங்கிற அந்த உயிரை திரும்பி கொண்டு வருகிறவர், மரித்தவரை உயிரோடு எழுப்பினவர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நீங்களும் நானும் ஆராதிக்கிற உண்மையான அந்த தெய்வம் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார். என் உயிர் அவருக்குள் மறைந்திருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, என் உயிர் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது. ஆமென், ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் எனக்கு எத்தனை வருஷத்தை கூட்டி கொடுத்தார்? 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தார். என்ன ஆச்சரியம் இல்லை? ஆண்டவரால் முடியுமா முடியாதா? இந்த செய்தியை நைட்டு எடுக்கும்போது எனக்கு ஏன்னு தெரியல. இப்படி நான் அதிகமாக கொடுக்க மாட்டேன் செய்தி, ஏதோ ரொம்ப ரேர் தான் இல்லை. ஆனால் தெரியல, ஆண்டவர் இன்னைக்கு பேசுறதுக்கு இந்த செய்தியை கொடுத்தார். நம்முடைய ஆயுசு நாட்களை ஆண்டவர் பெருக்குகிறவர். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நாட்கள் என்ன செய்தான்? மல்டிப்ளைடு. And the years of the life shall be increased. அதுக்கு பாருங்க, எபிரேய மொழி மல்டிப்ளைடு அப்படிங்கிறதுக்கு ராபா, RABAH, எபிரேய மொழியில் ராபா அப்படின்னா என்னன்னா, மச், மெனி, மோர், கிரேட்டர், லாங், ஸ்ட்ராங், அபண்டன்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. எப்படியா? உறுதியானதான், மச்சி, மோர், அதிகமாக, கிரேட்டர், பெருசா, லாங், நீளமா, அபண்டன்ஸ், நிறைவான ஒரு வாழ்வு. இதான் மல்டிப்ளை. என் நாட்கள் பெருகும். அடுத்தது பாருங்க, என் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். இன்க்ரீஸ் அப்படின்னு என்ன தெரியுமா? என் ஆயுசு நாட்கள் இன்க்ரீஸ்னா அதுக்கு மீனிங் போட்டிருக்கு, இன்க்ரீஸ்,
கண்டினியூ ஆகுதான், தொடருமா. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? பெருகும். அடுத்து என்னுடைய ஆயுசு நாட்கள் எப்படிங்க? இன்க்ரீஸ்டு. இன்க்ரீஸ்ட். அதுக்கு மீனிங் எப்படி போட்டிருக்குன்னா, இன்க்ரீஸ்டு, கண்டினியூட், தொடரும். என் ஆயுசு வருஷங்கள் முடியாது, தொடரும், 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 தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆமேன். ஒரு அலையில சொல்லுங்க. இங்க போட்டிருக்குது வசனத்தின்படி, என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசு வருஷங்கள் விருத்தியாகும். ஆயுசு காலம் நீடித்திருக்கும் பொது மொழிபெயர்ப்பில். ஆனால் இங்கிலீஷில் இன்க்ரீஸ், கண்டினியூடு, தொடரும். சொல்லுங்க, என் ஆயுசின் வருஷங்கள், நாட்கள் இல்லை, என் ஆயுசின் வருஷங்கள் எப்படி என்ன ஆகுது? தொடரும், தொடரும், தொடரும். எல்லாம் சொல், என் ஆயுசு வருஷங்கள் தொடரும், 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 தொடர்ந்து கொண்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அதாங்க கர்த்தர் மேல விசுவாசம். ஒரு முறை எனக்கு சின்ன வயசு, நான் ஊழியம் செய்யும் பொழுது, பாஸ்டர்மா நாங்கள்லாம் சின்ன வயசு, ஒரு ஐயா திடீர்னு எங்கள் வீட்டு முன்னால் வந்தார். எப்படி கேள்விப்பட்டார் என்னன்னு தெரில. பாபுகான் ஸ்ட்ரீட் வீட்டில் இருக்கு. ஒரு இபி டிபார்ட்மெண்ட்டில் பெரிய ஆஃபீஸர், ஒரு லாட்ஜில் தங்கியிருக்காரு, வேலை விஷயமா வந்திருக்கார். அவரை பார்த்தா எங்கள் அண்ணன் மாதிரியே இருக்கும், எங்கள் மூத்த அண்ணன் மாதிரி. அவரை பார்த்தா எங்கள் அண்ணன் திடீர்னு நினச்சிட்டேன். வாங்கன்னு உள்ளே கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கேன். நான் அப்படி ஒரு ஆஃபீஸர், உங்களை பார்க்கணுன்னு வந்தேன் அப்படின்னார். ஐயா வாங்கன்னு உட்கார வச்சு பேசினேன். பேசிகிட்டே இருந்தார். நான் லாட்ஜில் தங்கியிருக்கேன், என்னை வந்து பார்க்க முடியுமா, என் கூட நீங்கள் கொஞ்ச நேரம் பேச முடியுமா? பேசுகிறேன் அப்படின்னு போய் பேசினேன். அவர் கண் கலங்கி சொன்னார், எனக்கு கொஞ்சம் பலவீனமாக இருக்குது, எனக்குள்ளத்தில் ஒரு பயம், நான் ஒரு வேளை மறித்து விடுவேனோ அப்படின்னு. நான் சொல்கிறேன், சரி அப்படிலாம் நடக்காதுன்னு. அடுத்த தடவை போகும்போது ஒரு புஸ்தகத்தில் வசனத்தெல்லாம் காட்டுறேன். அந்த புஸ்தகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சின்ன புக்கு. அந்த புக்கு ரொம்ப பிரியமாக வச்சுருப்பேன் நான். அப்போது அந்த புக்கை பார்த்து படிச்சு, இதை நான் வச்சுக்கிறேன்ட்டார். அப்புறம் ஐயா அது சரி வச்சுக்கிட்டேன். கேட்டார், கொடுத்துட்டேன். ஏன்னா அவருக்கு அந்த ஆயுசு நாட்கள் பெருகணும், விருத்தி, அந்த மாதிரி வசனங்கள் இருக்கும். வச்சுக்கிறேன்ட்டார். நான் உட்காந்து பேசிகிட்டே இருக்கணும்னு விரும்புகிறார், என்னை விட மாட்டேங்கிறார். ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒன்றும் வராது. அதுக்கு பிறகு அந்த டைமில் ஃபோன் வசதியெல்லாம் இல்லை, போயிட்டார். ரொம்ப வருஷம் இருக்கும். பார்த்தீங்களா மனுஷனுடைய எதிர்பார்ப்பு? பார்த்தீங்களா, என் வாழ்க்கை திடீர்னு முடிஞ்சிடக்கூடாது, எனக்கு திடீர்னு மரணம் வந்துடக்கூடாது, நான் நல்லா இருக்கணும். சொல்லுங்க, நான் நல்லா வாழணும், என் ஆயுசு நாட்கள் பெருகணும், என்னுடைய ஆயுசின் வருஷங்கள் இன்க்ரீஸ் ஆகணும், நீடித்து இருக்கணும், மட்டுமல்ல தொடரணும். அதுக்கு தான் இந்த ஹீப்ரு சொல்லி இங்கிலீஷ் வசனம்லாம் சொல்கிறது, வேற ஒன்றும் இல்லை. அப்போ என்னுடைய ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும் அப்படின்னா என்ன? தொடரணும், இன்க்ரீஸ். என் வாழ்க்கை அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும், வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு அப்படியே செய்வார். சொல்லுங்க, சொல்லுங்களேன் எல்லாரும் வாய் தருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு அப்படியே செய். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் குடும்பத்திற்கு அப்படியே செய்வார். என் குடும்பத்தில் மூத்தவர்களுக்கு, அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்களுக்கும் தேவன் இயேசு கிறிஸ்து கர்த்தர் அப்படியே செய்வார். ஆமென். என் குடும்பத்துக்கு அப்படியே செய்வார், என் பிள்ளைகளுக்கு அப்படியே செய்வார், எனக்கு அப்படியே செய்வார். ஆமென். சரி, அடுத்தது சங்கீதம் 91:16. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். சரி. With long life I will satisfy him and show him my salvation. என்ன சொல்றாரு? நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி. எப்படி பாருங்க,
இந்த வசனம் இருக்குது பார்த்தீங்களா, வசனத்தை வந்து வச்சு கிளைம் பண்ணலாம் ஆண்டவரை. இந்த வசனத்தின்படி எனக்கு இதை செய்யும், இதை எடுத்துக்கொள்ளும். ஜெபம் பண்ணுறீங்களா? ஆமென் சொல்லுங்க. இதன்படி எனக்கு செய்யும், இதன்படி எங்கள் அப்பாவுக்கு செய்யும், இதன்படி எங்கள் தாத்தாக்கு செய்யும், இதன்படி எங்கள் அம்மாவுக்கு செய்யும், இதன்படி எங்கள் அண்ணனுக்கு செய்யும், இதன்படி எங்கள் அக்காவுக்கு, யாராக இருந்தாலும் சரி எடுத்துக்கிறேன், இந்த வசனத்தை சொந்தமாக்கிக்கிறேன். கொஞ்சம் அப்படி ஜெபம் பண்ணி பாருங்களேன். எத்தனை வருஷமாக சபைக்கு வரீங்க? அது ஒன்று கிட்டத்தட்ட 30 வருஷம் வர்றேன். நீங்கள் கொஞ்சம் மாற்றம் வேணுங்க, மாற்றம் வேணும். நம்ம வந்து சோர்வு வரத்தான் செய்யும், பிரச்சனை வர, வியாதி வருங்க, திடீர்னு சொல்ல முடியாது. எங்க படுக்கிறாங்க, அடுத்த நாள் காலையில் எந்திரிக்க மாட்டேங்கிற. என்னாச்சுன்னா கை கால் விழுந்து போச்சாமா. கிறிஸ்டோபர்னு ஒரு பாஸ்டர் முடியாதுன்னு ஆயிடுச்சு, வாய் கோணையா போய் கை காலில் விழுந்து ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துருக்காங்க. உள்ளே போய் பார்க்க முடியாதுட்டாங்க அவங்க மனைவி. வெளியே நின்று ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். நீங்களாம் கொஞ்சம் பேர் ஜெபம் பண்ணி ஞாபகம் இருக்கா? ஜெபம் ஆண்டு விழாக்கு வந்திருந்தார் தெரியுமா? ஆண்டு விழாக்கு வந்திருந்தார், நடந்தாருங்க. போய் கட்டி பிடிச்ச அவர் தோளில் அப்படியே கை போட்டேன். அப்படியே எனக்கு அழுக வந்துருச்சு. அவர் முகம் அவ்வளோ இதாக இருக்குது பார்த்தீங்களா. அவங்க பிள்ளைகள்லாம் அழுதாங்க, மனைவி அழுதாங்க, தாயார் அழுதாங்க. ஐசியூலேருந்து சொல்ல முடியாதுன்னு இருந்தது. கைகள்லாம் விழுந்து போச்சு, பேச்சு சரியாக வரலை, நடக்க முடியாது. நடந்து வர்றாருங்க, டிஃபன் சாப்பிட்டுட்டு அங்கே நடந்து போகிறாரு. ஆமென். நல்லா கவனிக்க, விசுவாசிங்க, நம்புங்க, ஆண்டவர் செய்வார். இந்த வசனம் சொல்லுது, வாசிங்க தங்கச்சி. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி, ஆண்டவர் சொல்றாரு. இது கர்த்தரே பேசுறது தெரியுமா உங்களுக்கு? இந்த 91 சங்கீதம் நான் பேசியிருக்கேன், முடிஞ்சா மறுபடியும் பேசுகிறேன், இன்னொரு முறையும் உங்களுக்கு நான் பேசுகிறேன். இது வந்து பார் மிட்ஸ்வா அப்படிங்கிற நிகழ்வில் நடக்கிறது சொல்லியிருக்கேன். தாவீது சாலமன் பேசுறது, தாவீது அவன்கிட்ட சொல்கிறான், சாலமன் பேசுகிறான், அப்புறம் தாவீது அவனை பிளஸ் பண்ணுறான். அந்த பிளஸ்ஸிங்கை அங்கீகரித்து கர்த்தர் குறுக்கிட்டு பேசுகிறார். அப்படி பேசும்பொழுது தான் கர்த்தர் கடைசி அந்த வசனத்தை சொல்லுகிறாரு. என்னன்னு சொல்றாரு? நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நீடித்த நாட்கள் உங்களை என்ன ஆண்டவர் என்ன செய்கிறாரா? திருப்தியாக்குகிறார். ஆண்டவர் நம்மை திருப்திப்படுத்துகிறது. சாப்பிட்டா திருப்தியாக சாப்பிடணும்ல. நான் கொஞ்சம் அதை ரொம்ப யோசிப்பேன். ஏன்னா நான் நல்லா சாப்பிடுவேன், இப்போ தான் கொஞ்சம் என்னால் முடியலை, நல்லா சாப்பிடுவேன். கொஞ்சம் சின்ன வயசுலலாம் சும்மா 8, 9, 10 இட்லிலாம் சாதாரணமாக போயிடும், சாப்பிட்டுட்டே இருப்பேன். என்னதை பாஸ்டரை கூப்பிட்டு விருந்து கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ என்னால் முடியலை. அதனால் நான் விருந்து செஞ்சாலும் சரி, வீட்லேயும் சரி, சர்ச்சிலையும் சரி, ஒரு 80 பேர் வர்றாங்கன்னா அது 150 பேருக்கு செய்கிற மாதிரி நான் கொண்டு வந்து போட்டுருவேன். மிச்சம் வந்தாலும் பரவாயில்ல, 12 கூட நிறைய எடுக்கலாம், அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் நிறைய போட்டுருவேன். ஏன்? நல்லா சாப்பிடணும்னு, திருப்தியாக சாப்பிடணும்னு. ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறாரு? உன்னை திருப்தி ஆக்குற. எப்படி திருப்தி ஆக்குறாரா? நீடித்த நாட்களால் உன்னை என் ரட்சிப்பை. ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பின் வல்லமையை அவனுக்கு காட்டுவேன்கிறார். இன்னொரு மொழிபெயர்ப்பில் ஆங்கிலத்தில் என் ரட்சிப்பின் வல்லமையை காண்பிப்பேன். என்ன அழகா இருக்கு பாருங்களா. ஃபார் எவர் லாங் ஹை ரட்சிப்பு. ஹீப்ருல என்ன போட்டிருக்கு தெரியுமா? யஷுவா. ரட்சிப்புக்கு என்ன போட்டிருக்குது? யஷுவானா இயேசுன்னு அர்த்தம். நான் அதுக்கு பார்த்தேன், ஏன்னா இதுக்கு யஷுவான்னு போட்டிருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். யஷுவா, நீடித்த நாட்களால் அவனை திருப்தி. நம்மளை என்ன பண்ணுறாரா? நல்ல வயசு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல வயசு வந்துருச்சு, ஒரு திருப்தி ஆகும் பார்த்தீங்களா? நல்ல வயசு வந்த பிறகு ஒரு எண்ணம் வரும், சரிங்க பரலவும் போல இனி என்னங்க போட்டு,
அது வேற, அதான் திருப்தி. சாப்பிட்டு பிடிச்சல, இன்னொரு இட்லி முடியல, இருந்தாலும் பரவாயில்ல, இன்னொரு ஊத்தாப்பம் பரவாயில்ல, முடியல, சாப்பிட்டு அதுக்கு பிறகு வாய் வெளியே வந்துட முடியாதுங்கிறோம். ஏன்னா திருப்தி. நம்முடைய வாழ்க்கை அப்படிதான். உங்களை என்னை ஆண்டவர் என்ன செய்கிறார்? நீடித்த நாட்களால். எனக்கோ நான் சொல்றது புரியுதா? ஆமேன் சொல்லுங்க எல்லாரும். நீடித்த நாள் திருப்தி ஆக்குறாரு. நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குதுங்க, இந்த இடது கை கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்குதுங்க, உழையிறது மாதிரி இருக்குதுங்க, குடையிறது மாதிரி இருக்குதுங்க. உடனே என்ன தெரியுமா நினைப்போம்? இடது கை வலிச்சா ஹார்ட்டில் ஏதாவது பிரச்சனை, வலது கை வலிச்சிட்டா பிரச்சனை, இடது கையா வலிக்குது. ஆமாங்க, இடது கை. கேட்ட உடனே ரொம்ப வலிக்கும் அவனுக்கு. எப்படி இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, டாக்டர்கிட்ட போகலாம், முடியாது. அதான் மனுஷன், முடியாது. அதான். ஆனால் நீடித்த நாட்டில் என் ரட்சிப்பின் வல்லமையை, ஆமாம், ஒரு மொழிபெயர்ப்பு, என் ரட்சிப்பின் வல்லமையை. அந்த ரட்சிப்பு அப்படின்றது பார்த்தீங்களா, சால்வேஷன், ஆங்கிலத்தில் சால்வேஷன். ஆமாம், மை சால்வேஷன். அதுக்கு ஹீப்ரூவில் ரட்சிப்புக்கு யஷுவா அப்படிங்கிற வார்த்தை போட்டிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்கு அதை பார்க்கும்போது. ரட்சிப்பை காண்பிப்பேன், அதுக்கு நான் இப்படி எடுத்துக்கிட்டேன். ஆண்டவர் இயேசுவையே என்ன செய்கிறது? காண்பித்ததற்கு அடையாளமாக நான் எடுத்துக்கொண்டேன். சரி, கடைசி ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். நிறைய இருக்குது மீனிங் எல்லாம், அதெல்லாம் சொன்னால் டைம் ஆகும். சங்கீதம் 23:6. என் ஜீவனுள்ள நாளெல்லாம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நம்ம என்ன பண்ணுறோம்? நன்மையும் கிருபையும் நம்ம தொடர்றோம். எப்படி போகிறோம்ல? பட் வசனம் இருக்குது, என்ன சொல்றது? என் ஜீவனுள்ள, என் வாழ்நாள் முழுவதும். எப்படிப்பட்ட வாழ்நாள்? நீடித்த நாட்கள். என் வாழ்நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும், நன்மையும் கிருபையும், நன்மையும் கிருபையும். யாரை தொடரும்? தாவீதை தொடரும். தொடருமா தொடராதா? இது இந்த பிசாசு கொஞ்சம் பிடிக்காதுங்க. நம்ம நல்லா இருக்கிறது பிடிக்காது, தெரியுங்களா? முதல் ஆள் யாருக்கு தெரியுமா? முதல் எதிரி பிசாசு. பாடுற வசனத்தை பிடிச்சிட்டானே, வசனத்தை வச்சு பேசுறானே, வசனத்தை வச்சு ஜெபம் பண்றானே, ஆண்டவர்கிட்ட உரிமையா கேட்கிறானே, இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்றான், நான் ஒன்றும் பண்ண முடியலேன்னு அவன் எப்படி நெளிவான். அவனால முடியாது, முடியலையே. எதுக்கெடுத்தாலும் வசனத்தை, இயேசுவின் நாமத்தில் இந்த வசனத்தின்படி எனக்கு ஆக கடவுது. இப்படிலாம் கொஞ்சம் ஜெபம் பண்ணுறீங்களா? இனிமேல் சொல்லுங்க. இப்போ இது வரைக்கும் பண்ணலாம், பண்ணுற அதெல்லாம் கையெல்லாம் வைத்த வேண்டாம், இனிமேல் பண்ணுங்க. சரியா? வசனத்தின்படி கையை வச்சு விரலை வச்சு ஜெபம் பண்ணுங்க. வசனம் சொல்லுகிறது, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே, நான் கர்த்தருடைய வீட்டிலே, அது ஆலயம் என்று பொருள்படும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நான் கர்த்தருடைய வீட்டில். இது பரலோகத்தில் போய் இல்லைங்க. நான் ஜெப வீட்டில், நான் தேவனுடைய ஆலயத்தில், நான் சபையில், நான் கர்த்தருடைய வீட்டில், கர்த்தருடைய பிரசன்னத்தில், கர்த்தர் இருக்கிற இடத்துல நான் என்ன பண்ணுவேன்? நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அல்லேலூயா. எல்லாம் இதயத்தில் கை வச்சுக்கலாமா? ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோமா? இந்த சின்ன செய்தியின் மூலமாக ஆண்டவர் என் வாழ்வுக்கு, என் உயிருக்கு, என் ஜீவனுக்கு ஒரு கேரண்டி கொடுத்திருக்கார். ஆமென். எவ்வளோ ஒரு அருமையான காரியம். என்னுடைய ஜீவன் கிறிஸ்து இயேசுவுக்குள், தேவனுக்குள் மறைந்து இருக்கிறதா? மறைந்து இருக்கிறது. எனக்கு வேற ஒன்றும் தெரியாது. என் ஜீவன், என் உயிர், என் வாழ்வு கிறிஸ்து இயேசுவுக்குள், தேவனுக்குள் மறைந்து இருக்கிறது. அவருடைய செட்டையின் நிழலில் நான் இருக்கிறேன். நீடித்த நாட்களில் என்னை திருப்தியாக்குவார். என் ரட்சிப்பை காண்பிப்பார். அவருடைய ரட்சிப்பை காண்பிப்பார்.
என் ஆயுசு நாட்கள் கர்த்தரால் பெருகும். என் ஆயுசின் வருஷங்கள் அவரால் தொடரும் தொடரும், இன்க்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். நான் நன்றாயிருப்பேன், என் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும். ஆமேன், ஆமேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் அப்படியே எனக்கும் உம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் அப்படியே இருப்பதாக, அப்படியே ஆக கடவுள், அப்படியே நடப்பதாக. எங்கள் ஜீவனெல்லாம் காத்துக்கொள்வதற்காக ஸ்தோத்திரம், நீடி ஆயுளை தருவதற்காக ஸ்தோத்திரம். அப்பா, அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை தொடர்ந்து உம்முடைய செட்டை நிழலில் மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமேன். கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டான். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவாரட்சியில் தீரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவாரட்சியில் தீரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். நுகத்தடி விரலி போக்கி நீவ சொல்லை நடு நின்று நீக்கி, நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீவ சொல்லை நடு நின்று நீக்கி, கிருபை என்னும் மதிலை பணிவார். உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். கிருபை என்னும் உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான நல்ல ஆராதனை நாளிலே நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை தொழுது கொள்ளும்படியாக, துதித்து பாடும்படியாக, ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைக்கென்று ஆண்டவரே உமக்கு சாட்சி சொல்ல கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே விசேஷமாக ஆண்டவரே செய்தியின் மூலமாக என்னோடு எங்களோடு பேசினீர். ஆண்டவரே நீடிய ஆயுளை கொடுக்கிற தேவன். ஆமாண்டவரே, அந்த நீடிய ஆயுளை தந்து ஆண்டவரே நீண்ட நாட்கள் ஜீவன் சுகபலத்தோடு வாழ்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த பூமியிலே
ஆண்டவரே, உமக்கென்று வாழ ஒவ்வொருவருக்கும், எனக்கும், எங்களுக்கும் கிருபை செய்யும். உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகளுக்காக ஸ்தோத்திரம். கொடுத்த கரங்களை ஆசீர்வதியும், கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த தசம பாக காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள், பொருத்தனை காணிக்கைகள் எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக. இதற்குரிய பிரதிபலனை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ நிறைவாய் கொடுப்பீராக. காணிக்கைகளை அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய வீட்டின் ஆகாரம், அப்பம், தண்ணீர், எண்ணெய் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகளை எல்லாவற்றிலும் திருப்தியாக்குவீராக. நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சொன்னது போல உம்முடைய பிள்ளைகள் அப்படியே நீடித்த நாட்களாய் உம்முடைய வீட்டில் நிலைத்திருக்க கிருபை செய்யும். துதி, கன, மகிமை எல்லாவற்றும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும், சிநேகமும், வழிநடத்தலும், பாதுகாப்பும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன்.